இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜோர்தான் ஊழியத்தின் மூலமாக அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் காதலர் தினம் அல்லது வேலண்டைன்ஸ் டே என்பதை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இளம் வட்டம் மிகவும் ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம். இந்த வேலண்டைன்ஸ் டே என்பதை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால், கிபி 3ஆம் நூற்றாண்டிலே எம்பரர் கால்டியஸ் என்னும் அரசன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தான். என்ன உத்தரவு என்றால், தன்னுடைய படை வீரர்கள், அதாவது யுத்த களத்திலே போர் செய்யும் வீரர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்ற கட்டளையை பிறப்பித்திருந்தான். ஆனால் திருமணம் ஆகிவிட்டால் குழந்தையை பார்ப்பதற்காக ஓடுவார்கள், மனைவியை பார்ப்பதற்காக ஓடுவார்கள், சொத்து சேர்ப்பதற்காக ஓடுவார்கள். இப்படி அவர்களை திருமணம் செய்யவிட்டால் தங்களுடைய சுய வாழ்வுக்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்று நினைத்த அந்த அரசன் தன்னுடைய நாட்டில் உள்ள போர் வீரர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்ற கட்டளையை பிறப்பித்திருந்தான். ஆனால் அவனுடைய நாட்டில் இருந்த போர் வீரர்கள் திருமணம் செய்து கொள்ளும் ஆவல் அவர்களிடம் இருந்தது. இதை அறிந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவருடைய பெயர் வேலண்டைன், யார் யாருக்கெல்லாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்க தொடங்கினார். இதை கேள்விப்பட்ட அரசன் தன்னுடைய கட்டளையை மீறிய குற்றத்திற்காக அந்த பாதிரியாருக்கு மரண தண்டனை விதித்தான். அந்த பாதிரியாரின் நினைவாகத்தான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுகிறது என்று ஒரு சம்பவம் கூறுகின்றது. இந்த வேலண்டைன்ஸ் டேயில் சுமார் 150 மில்லியனுக்கு மேலான கார்ட்ஸ், அது கிரீட்டிங் கார்ட்ஸ் விற்பனை செய்யப்படுவதாக ஒரு கணக்கு விவரம் தெரிவிக்கின்றது. இப்படியாக இருந்தாலும் நம்முடைய வேதாகமம் துணையை தெரிந்தெடுப்பது எப்படி என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக எத்தனையோ பிரயாசப்படுகின்றான். ஒரு பெண்ணும் அதே போல ஆண்களை திரும்பி பார்க்க வைப்பதற்காக அல்லது இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக அல்லது வசீகரிப்பதற்காக எவ்வளவு பிரயாசங்களை ஒரு பெண்ணும் மேற்கொள்கிறார்கள். விதவிதமான துணிகளை போடுகின்றோம், விதவிதமான ஹேர் ஸ்டைல் எல்லாம் நாம் போட்டு அழகு பார்க்கின்றோம். இப்போது நம்முடைய நாட்டில் உள்ள எண்ணெய் சரிப்பட்டு வராது என்று சொல்லி அமேசான் காடுகளில் இருந்து எல்லாம் தேடி கண்டுபிடித்து இறக்குமதி செய்கிறார்கள். இப்படி ஆண் ஒரு பெண்ணை வசீகரிப்பதற்கும் அல்லது ஒரு பெண் ஆணை வசீகரிப்பதற்கும் எவ்வளவு பிரயாசங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆணாலும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை திருப்திப்படுத்த முடியாது. எந்த ஒரு பெண்ணாலும் ஒரு ஆணின் வாழ்க்கையை திருப்தி படுத்தவே முடியாது. அவள்தான் என்னுடைய வாழ்க்கை அல்லது அவன்தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை போல ஒரு மாயை பின்பம் ஏற்படுவதனால் நாம் பல காரியங்களை செய்ய முற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு பெண்ணை சுற்றுவதற்கும் ஒரு ஆணை சுற்றுவதற்கும் யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே ஆட்டோமேட்டிக்காக தானாக வரும் சிந்தனைகள் யாவும் பொல்லாததாக இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகின்றது. ஈசாக்கு என்னும் தேவனுடைய மனிதனுக்கு திருமணம்
எப்படி நடந்தது அல்லது அவனுக்கு எப்படி தேவன் ஒரு பெண்ணை கொடுத்தார் என்கிற சம்பவம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தில், அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அவளை மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அவளை நேசித்து மனைவியாக்கவில்லை. ஈசாக்கு என்னும் தேவனுடைய மனிதனையே தேவன் அந்த ரெபேக்காள் என்னும் பெண்ணோடு இணைக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் அந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ரெபேக்காளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அந்த பெண் மகா ரூபவதி. ஆங்கிலத்தில் அதே வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், the girl was very beautiful, a virgin, no man had ever lain with her. ரொம்ப அழகாக இருந்தாள், மகா ரூபவதியாக இருந்தாள், கன்னிகையாக இருந்தாள், எந்த புருஷனையும் அறியாதவளாக இருந்தாள். அப்படி என்றால் அந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு பக்தியோடு தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கின்ற ஒரு பெண்ணாக இருந்திருக்கும். தவறான நேசங்கள் என்றுமே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை தான் கொண்டு வரும். ஒரு காலத்தில் அல்லது நாம் ஒரு பெண்ணை வசீகரிக்கின்ற வேளையில் அல்லது ஒரு ஆணை வசீகரித்து வைத்திருக்கின்ற வேளையில் சில காரியங்கள் நமக்கு சந்தோஷமாக தெரியலாம், இன்பம் கொடுக்கின்றவைகளாக தெரியலாம். ஆனால் காலப்போக்கில் எத்தனை பேரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது அவருடைய வாழ்க்கையில பிரச்சனையாகத்தான் மாறி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு இந்த காரியங்கள் செல்வதாக பெரிய விஷயங்கள் ஒன்று சொல்லப்படும்படியாக எதுவுமே நடக்கவில்லை என்பது தான் ஒரு உண்மை. ஒரு ஆணையோ பெண்ணையோ இம்ப்ரெஸ் பண்ணுவதற்கு பதிலாக why can't you impress God? எவ்வளவோ பிரயாசப்படுகின்றோம் ஒரு ஆணை வசீகரிப்பதற்காக அல்லது ஒரு பெண்ணை வசீகரிப்பதற்காக. ஏன் நீங்கள் தேவனை வசீகரிப்பதற்கு நீங்கள் முற்பட கூடாது? ஆணையோ பெண்ணை வசீகரித்து உன்னுடைய வாழ்க்கையில நீ எதுவுமே நேட போவது கிடையாது. ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும், அல்லது அவன் என்னுடைய வாழ்க்கையில் வந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் யாரும் யாருடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. அப்படித்தான் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹர்ட்ஸ் என்பார்கள். எதிர்பார்ப்பு நம்மை துக்கப்படுத்தும், நம்மை வேதனைப்பட வைக்கும், நம்மை கவலைப்பட வைக்கும். நாம் எதிர்பார்த்திருப்போம், இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எப்படி எல்லாமோ இருக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். நான் சொல்லும் விஷயம் என்னவென்றால், இயேசுவை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சித்துப்பார். நம்மை சுஷ்டித்த தேவனை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சித்துப்பார். அவரால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க முடியும். எப்படி மாற்ற முடியும் என்ற கருத்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்றேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சகாரத்தை வைத்தார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒருவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார், ஒருவனை தாழ்த்துகிறவராக இருக்கின்றார். தேவன் நினைத்தால் ஒருவனை எந்த ஸ்தானத்திற்கும் அவனை உயர்த்த முடியும். கர்த்தர் நினைத்தால் எந்த ஸ்தானத்திலிருந்து ஒருவனை கீழே கொண்டு வரவும் முடியும். ஒருவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்ந்த கண்மனை மேல் நிறுத்தவும் முடியும். இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் தேவனால் செய்ய முடியும், ஆனால் மனிதனால் செய்ய முடியாது.
நாம் நினைத்து கொண்டு தான் இருக்க முடியுமே தவிர என்னுடைய வாழ்க்கை மாறும், மனிதனால் வாழ்க்கை மாறும் என்று நம்பிக்கொண்டு இருக்குமே முடியுமே தவிர அதனால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடாது. ஆனால் வேதாகமம் சொல்லுகின்றது, தேவனால் முடியும். எந்த காரியத்தையும் எந்த மாற்றத்தையும் தேவனால் கொண்டு வர முடியும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த தேவனை நாம் வசீகரிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அல்லவா? ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, for your maker is your husband. அதை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், for your maker is your wife. இந்த நாயகர் என்ற பதத்திற்கு ஹீரோ என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம். அப்படி என்றால் God should be your hero, God should be your ரோல் மாடல். இப்படிப்பட்ட எண்ணத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தால், இயேசு கிறிஸ்துவை உனக்கு முன்மாதிரியாக நீ வைத்து செயல்பட்டால், தேவனுக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ ஓடிக்கொண்டே இருந்தால், நிச்சயமாக அவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். உன்னை குப்பையிலிருந்து மாற்றி உயர்ந்த ஒரு கன்மலையிலே நிறுத்த அவரால் முடியும். ஏனென்றால் எரேமியா 32 அதிகாரம் 27 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? தேவனால் எந்த ஒரு அதிசயமான காரியத்தையும் செய்ய முடியும், எந்த விதமான அற்புதமான காரியங்களையும் செய்ய முடியும். அப்படி என்றால் அந்த தேவனை நமக்கு நாயகராக வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த தேவனை நமக்கு ஹீரோவாக வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த தேவனை நமக்கு ரோல் மாடலாக வைக்க வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்தால் அந்த காரியம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைக்குமே தவிர வேறு எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைக்காது. ஏனென்றால் பிரசங்கி 3 அதிகாரம் 14 வசனத்தின் முதற் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் செய்வது எதுவோ அதுவே என்றைக்கும் நிலைக்கும். தேவன் செய்வது எதுவோ அதுதான் என்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை தேவன் நமக்கு நடத்தி தந்தால் மட்டும்தான் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைக்குமே தவிர வேறு எந்த காரியங்களும் நிலைக்கவே செய்யாது. அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு உறவை நாம் ஏற்படுத்தி கொண்டால், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நேசத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டால் அந்த நேசம் நிலைக்குமா அல்லது அந்த உறவு நிலைக்குமா? தேவனுக்கு பிரியமில்லாத எந்த நேசங்களானாலும் சரி, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த உறவுகளானாலும் சரி, அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டால் அது நிமித்தமாக துக்கப்பட வேண்டியது இருக்குமே தவிர, என்னுடைய வாழ்க்கை இழந்து விட்டேனே என்று கதறியாலும் ஒரு நாள் வருமே தவிர அது உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்காது. எந்த காரியமாக இருந்தாலும் அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் ஒரு காரியமாகத்தான் இருக்கும். அப்படியாக இருந்தால் மட்டும்தான் அந்த உறவுகளும் நேசங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதகரமாக அமையும், சந்தோஷமாக அமையும். அப்படி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்றால் அதற்கான காலங்கள் வர வேண்டும், அதற்கான வயது வர வேண்டும், அதற்கான எல்லா சூழ்நிலைகளும் காரியங்களும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டும். படிக்கின்ற காலங்களிலோ அல்லது படித்து உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையடைய வேண்டும் என்று இருக்கின்ற காலங்களிலோ ஒரு உறவை நீ ஏற்படுத்தி வைப்பதையோ அல்லது ஒரு நேசத்தை ஏற்படுத்தி வைப்பதையோ தேவன் விரும்புகிற காரியமே அல்ல. தேவன் விரும்ப வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் ஒரு காரியம் நடைபெற வேண்டுமானால் அதற்கான எல்லா சூழ்நிலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்க வேண்டும். அப்படியே நீ நல்ல ஒரு வேலை வாங்கி இருக்க வேண்டும், நீ சம்பாதித்திருக்க வேண்டும், உன்னுடைய கடமைகளை நீ உணர்ந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏற்படுத்தி வைத்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை குறித்து, நீ ஏற்படுத்த வேண்டிய உறவை குறித்து தேவன் சிந்திப்பார். அவர் சிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினால் அந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில நிலைக்கும். அற்புதமாக அந்த வசனம் சொல்லுகின்றது. பிரசங்கி 3 அதிகாரம் 14 வசனத்தில், தேவன் செய்வது எதுவோ அதுதான் இன்றைக்கும் நிலைக்கும் என்று. அப்படி என்றால் தேவன் செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நீ தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். இந்த வேலண்டைன்ஸ் டே அல்லது காதலர் தினம் என்பதை இந்த உலகம் நடத்தித்தான் ஆகும். ஒரு நாள் இல்ல, மாதம் எத்தனை வேலண்டைன்ஸ் வேண்டுமானாலும்
இந்த உலகம் நடத்தி கொடுக்கும். ஏன் தெரியுமா? 1 வருட காலமாக அவர்கள் உற்பத்தி செய்யும் ரோஜா பூக்களை எல்லாம் விட்டு தீர்க்க வேண்டும். நான் முதலிலே கூறினேன், சுமார் 150 மில்லியன் கிரீட்டிங் கார்ட்ஸ் இந்த ஒரே நாளில் அவர்கள் விற்று விடுகிறார்கள். செல்போன் கம்பெனிஸ், நீங்கள் நினைக்கலாம் அவர்கள் எல்லாம் நமக்கு நிறைய ஆஃபர் கொடுக்கிறாங்க அப்படின்னு. எவ்வளவு கோடி ரூபாய்களை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் தெரியுமா? ஜோடி 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 ஸ்கீமை போட்டு கொடுத்து பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி நம்மை எல்லாம் பேச வைத்து நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி அவர்கள் கோடி கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை உபயோகப்படுத்தி நம்முடைய உணர்வுகளை பயன்படுத்தி ஏதோ ஒருவன் கோடீஸ்வரன் ஆகி கொண்டிருக்கின்றான். ஏதோ ஒருவர் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றான். நம்மை வேண்டாத வழிகளில் எல்லாம் நம்மை உபயோகப்படுத்த வைத்து நம்முடைய நேரங்களை எல்லாம் வீணடிக்க வைத்து விட்டு எவனோ ஒருவன் பெரும் பணக்காரன் ஆகி கொண்டிருக்கின்றான். நம்முடைய உணர்வுகளை வைத்து, என்னை வைத்து, உன்னை வைத்து நாம் தேவையில்லாத காரியங்கள், Facebook ஆனாலும் சரி, வாட்ஸ்அப் ஆனாலும் சரி, அதில் பணம் வருகிறது. ஒரு கமெண்ட் கொடுக்கிறதுல, ஒரு ஷேர் கொடுக்கிறதுனால நம்ம எடுத்து வச்சு அதை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒருவன் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய நேரங்களை, நம்முடைய வாழ்க்கைகளை எல்லாம் வீணடித்து ஏதோ ஒருவர் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உன்னை வைத்து, உன்னுடைய உணர்வுகளை வைத்து நாம் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறோம். எவனோ பசும் தொட்டில் என்று சொல்வதை விட பொன்னிலால் ஆன கட்டிலே படுத்து உறங்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாழடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து நீ உணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டும். காதலிப்பது சரியா தவறா என்று நான் இங்கு விளக்கம் கூற விரும்பவில்லை. ஆனால் நிச்சயமாக நீ காதலிக்க வேண்டும். யாரை தெரியுமா? உன்னை சிருஷ்டித்த தேவனை. உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவை நிச்சயமாக நீ நேசிக்க வேண்டும். நீ இல்லையே நான் இல்லை, நான் இல்லையே நீ இல்லை என்று சத்தியம் செய்து கொடுத்த எத்தனையோ பேர்களை நான் பார்த்து இருக்கிறேன். உன்னுடைய காலகட்டங்களை எல்லாம் கடந்து வந்தவன் தான். இன்றைக்கு யார் யார் சேர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் யாருமே கிடையாது. 98% யாருடைய சத்தியத்தையும் யாரும் காப்பாற்றவே இல்லை. அந்த சூழ்நிலைக்கு தக்கதாக மனிதன் மாறிக்கொண்டிருக்கின்றான். சந்தர்ப்பவாதிகள் மனிதர்கள். மனிதனை நீ நம்பாதே. மிகப்பெரிய சந்தர்ப்பவாதிகள். ஏசாயா 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்டாப் ட்ரஸ்டிங் இன் மேன். இது ரிக்வெஸ்ட் கிடையாது, இட்ஸ் யுவர் ஆர்டர். ஸ்டாப் ட்ரஸ்டிங் இன் மேன். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை நீங்கள் விட்டுவிடுங்கள். கால சூழ்நிலைக்கு தக்கதாகவும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றதாகவும் மனிதன் மாறிக்கொண்டே இருப்பான். நாம் தான் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்களே என்று. எந்த சத்தியத்தை மனிதன் காப்பாற்றுவதற்காக நிற்க மாட்டான். வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஏமாந்து கொண்டு நின்று அழுவதற்கல்ல, உன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஒப்புக்கொடு. அவரால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க முடியும். பிலிப்பியர் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒரு முறை கூட அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 3:8. எவைகளெல்லாம் ஒழுக்கத்துக்குரியதான காரியங்களாக இருக்கிறதோ, எந்த காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில புகழ் கொண்டு வருமோ, எந்த காரியங்கள் எல்லாம் அன்புக்குரிய காரியங்களாக இருக்குமோ, புண்ணியம் எந்த காரியங்கள் கொண்டு வருமோ, புகழ் எந்த காரியங்கள் கொண்டு வருமோ, அந்த காரியங்களை குறித்து தான் நீ சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒரு நாள்
உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையில எல்லா மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனால் காலப்போக்கில் நிச்சயமாக நீ நல்ல ஒரு இடத்தில் வரும்போது உன்னால் யோசித்துக் கொள்ள முடியும், நான் தவறான காரியங்களில் செல்லவில்லை, தவறான உறவுகளை எல்லாம் ஏற்படுத்தவில்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒன்றும் நாம் செய்யவில்லை, தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்று நீ விழுந்து விழுந்து தேவனுக்கு நன்றி சொல்லும் ஒரு நாள் வரும். இங்குள்ள வேல்ட், அதாவது இந்த உலகம் எப்படி எப்படி யார் யாரையெல்லாம் வைத்து பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று தான் இருப்பார்கள். நீங்கள் சினிமாவை பார்த்திருப்பீர்கள், அதில் வரும் கதாநாயகர்களும் சரி, கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு டைரக்டர் சொல்லிக் கொடுப்பார், நீங்கள் இப்படி நடியுங்கள் என்று. அதே போல நடித்து கொண்டு பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இளசிகள் எல்லாம் அவைகளை பார்த்து கொண்டு அதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதற்காக நம்முடைய உணர்வுகளை பயன்படுத்துகிறார்கள். எல்லாமே அதுதான். ஏதோ ஒருவர் நம்மை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதற்காக தவறான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய மனதிலே கொண்டு வந்து திணிக்கிறார்கள். நல்ல வழிகளை காட்டிக் கொடுக்க வேண்டிய மீடியாஸ் இன்று இளம் வட்டங்களை எல்லாம் திசை திருப்பி விடுகிறது. ஏனென்றால் இந்த MNC கம்பெனிகளின் அட்டூழியங்கள் தான் இவைகளை எல்லாம். நீங்கள் எல்லாம் நல்லவர்கள் ஆகிக் கொண்டால், நீங்கள் எல்லாம் சிந்திக்க தொடங்கி விட்டால் அவர்களுடைய பிசினஸ் எல்லாம் படுத்துவிடும். இவைகளை எல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டு தேவையில்லாத காரியங்களை எல்லாம் இளசுகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நீ ரவுடியை போல நடக்க வேண்டும். எந்த கதாநாயகனாவது நல்லவனாக வருகின்றானா? இல்லை. ஒரு காலத்தில் நடித்தார்கள், அம்மாவையும் அப்பாவையும் எல்லாம் மதிப்பவர்களாக. இன்று பெற்றோரை மிதிப்பவர்களாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் நல்ல வழியிலானால் அவர்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் அழிய வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் போனோம், ஆனால் அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும். இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தின் போக்கை பார்த்து நீங்கள் படித்து விடாதீர்கள். வேதத்தை எடுங்கள், வசனங்கள் வாசியுங்கள். நிச்சயமாக ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நீ எப்படி இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் என்று. அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபம் செய்து தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை உனக்கு தருவார். தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்கான காரியங்கள் ஏன் தேவை என்பதை நாங்கள் சிந்தித்தோம். உலகம் போகின்ற போக்கிலே நாங்கள் சென்றால், உலகம் கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து செய்தார், எங்களுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து விட்டனே என்று கத்தி கதறும் ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரலாம். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம் தகப்பனே. உமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி கொடுப்பீராக. நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள, படிக்கின்ற காலங்களிலே நன்றாக படிக்கவும், உழைக்க வேண்டிய காலங்களிலே நன்றாக உழைக்கவும், முயற்சி செய்ய வேண்டிய காலங்களிலே முயற்சி செய்யவும் தேவனே நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. இழந்துவிட்ட காலங்களை இனி ஒரு நாள் எங்களால் திரும்பி பெற முடியாது. நீர் கொடுத்த காலங்களை நல்ல வழிகளிலே நாங்கள் முயன்று அற்புதமாக எங்களுடைய தாளந்துகளை நாங்கள் வளர்த்து கொண்டு இந்த உலகம் போற்றும் நபர்களாக நாங்கள் மாறவும், பிறருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் தேவனே நீர் கிருபை செய்வீராக. இம்மட்டும் நீர் எங்களை வழி நடத்தி வந்தீரே ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். இனியும் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும். தாழ்த்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.